வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து கொஞ்சம் ட்ராயிங்ஸ்லாம் வரைஞ்சிருந்தேன். அந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் நோட்டில் வந்து பென்சில் ட்ராயிங் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். அதுதான் இது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு TSL என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட இனிஷியலு. அதுக்கப்புறம் டோரா வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த டோரா வந்து ஒரு எக்ஸாம் பேடில் இருந்துச்சு. இந்த எக்ஸாம் பேடை பார்த்து ட்ரை பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் நல்லாவே வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் டூடில் ட்ரை பண்ணியிருந்தேன். டூடில் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது, அதனால் டூடில் ட்ரை பண்ணியிருந்தேன். என் சைன் இங்கே இருக்குது. டூடில் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் நோட்டில் செய்கிறத வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அட்டையில் செய்ய ஆரம்பித்தேன். வாங்க நான் அதை காட்டுறேன். இது வந்து இந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே நான் வந்து வாலில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ஏரியாவில். இது வந்து சிஸ்டர்ஸ் டே அன்னைக்கு செஞ்சது. நான் என் பேரும் என் தங்கச்சி பேரையும் போட்டு ஒரு ரெயின்போ ட்ராயிங் மாதிரி. இது வந்து ஒரு கிராஃப்ட். இது வந்து ட்ராயிங் இல்லை, இது ஸ்வீட் ஹோம்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ணேன். நல்லா வந்துருந்துச்சு. இது நான் ஃபஸ்ட்டு செஞ்ச ட்ராயிங். இதுவுமே நல்லா வந்துருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அந்த ட்ரீ மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அடுத்தது வந்து இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் இங்கே பிளாக் கலர் அடிச்சிருந்தது. அது கொஞ்சம் நல்லா இல்லைன்னு இந்த டேப் போட்டு ஒட்டியிருந்தேன். இங்கே சைன்லாம் இருக்கும். அப்போ வந்து சைன் போட தெரியாது, அதனால் பென்சிலால் போட்டு மறைச்சி வச்சுருக்கேன். இந்த மலை மாதிரி அதுலேருந்து அருவி கொட்டுற மாதிரி 2 ஹவுஸ் அந்த தீமில் கொஞ்சம் நல்லா வந்துருந்துச்சு எனக்கு. அடுத்தது இந்த ட்ராயிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் ட்ரை பண்ணதிலே பெஸ்ட்டு ட்ராயிங். இந்த கொஞ்சம் ஷேட்ஸ் பிளெண்டிங் கொஞ்சம் நல்லா வந்துருந்தது, அதனால் எனக்கு இந்த ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரீயும் கொஞ்சம் சொதப்பலாக இருந்துச்சு, ஆனால் இது கொஞ்சம் நல்லா வந்துருந்தது. அடுத்தது இதுவும் எனக்கு பிடிக்கும். இது வேறு மாதிரி பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இந்த ட்ரீ கொஞ்சம் நல்லா வராததுனால அப்படியே ஏதோ மேனேஜ் பண்ணி ஒரு பொண்ணை நடுவில் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது இன்னும் கொஞ்சம் ட்ராயிங்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் வேறு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஸ்கொயர் மாதிரி இந்த ஏரியா வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது, அதனால் ட்ராயிங்ஸ்லாம் கொண்டு வந்து இங்கே ஒட்டி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் ட்ராயிங்ஸாக இருக்குது, வாங்க பார்க்கலாம். அடுத்தது இந்த மிரர் ஏரியாவில் மிரர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். அதுக்கும் நான் வந்து சைடில் இந்த லீஃப் தீம் போட்டிருந்தேன். லீஃப் தீமில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தேன். இந்த லீஃப் கொஞ்சம் மிரர் கொஞ்சம் சிம்பிளாக இருந்ததுனால சைட்லலாம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு அதை வந்து நான் மேனேஜ் பண்ணி அழகாக மிரரை அழகாக்கிட்டேன். அடுத்தது இந்த ட்ராயிங். இது எனக்கு ரொம்ப ரொம்ப நான் பண்ண ட்ராயிங்கில் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது இந்த சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங் அந்த மாதிரி அந்த சீசன்ஸ்லாம் அது பண்ணியிருக்கோம். இதில் நான் நடுவில் வேறு அந்த டேப் போட்டு வந்ததுனால இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்தது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இது வந்து கார்ட்போர்டில் செஞ்சது. இது எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது குட்டியாக அழகாக இருக்கும், அதனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இது வந்து எஸ்எஸ்னால் நானும் என் தங்கச்சியும் அது ஹார்ட்டின்னு இந்த டிஷ்யூ ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, டிஷ்யூ ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ட்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் நல்லா வந்துருந்தது. இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த நிலாவில் அந்த ஒரு கேர்ள் நிற்கிற மாதிரி இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் அந்த மேகம்லாம் அழகாக கொஞ்சம் எனக்கு வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் அந்த புல் இந்த பெரிய நிலா அதெல்லாம் வச்சுருந்தது, அது கொஞ்சம் எனக்கு நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் என் அந்த ரூமில் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய வால் இருக்கும், அங்கேயும் நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். வாங்க அந்த ஆர்ட்டி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது வந்து அது என்ன கிளாஸ் ஆர்ட்னு சொல்லுவாங்களே, அது எனக்கு வரல. அதனால நான் பிளாஸ்டிக் இந்த பவுலில் வந்து அக்லரிக் பெயிண்ட் வச்சு ட்ரை பண்ணேன். இந்த தர்மாக்கோல் அதுக்கு ஏற்றாப்புல இருந்துச்சு. இதில் நான் தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் வைக்க போகிறேன். அடுத்தது உடன் ஆர்ட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அது நான் வந்து ஐஸ்கிரீம் வரும்ல அந்த பானையில் ட்ரை பண்ணியிருந்தேன். இது ஃபஸ்ட்டு. அடுத்தது இதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நான் காசு போட்டு வச்சுருக்கேன். இது ரெயின்போ தீமில்
அப்புறம் வாலில் காட்டலாம். இது இந்த ட்ராயிங், இந்த வாலில் தான் இந்த ட்ராயிங்ஸ்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த ட்ரீ வந்து என்னென்னா சும்மா அந்த சர்க்கிளில் இந்த ட்ரீ வரையலாம் அப்படின்னு நினச்சி இந்த ட்ரீ பண்ணியிருந்தேன். இதுவும் கொஞ்சம் நல்லா வந்துருந்துச்சு. இது இருக்கிறதுல இன்னொன்று எனக்கு பிடிச்ச ட்ராயிங்கு, இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது அந்த மலை உச்சியில் அந்த மரமும் நிலாவும் இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தேன். நல்லா வந்துருந்துச்சு. இந்த பர்பிள் பிங்க்கு அந்த தீம்லே பண்ணியிருந்தேன். அதுவும் எனக்கு நல்லா வந்துருந்துச்சு. இது வந்து திரும்பியும் இங்கேயும் ஒரு எஸ்எஸ். இது வந்து டீ கப்பில் செஞ்சுருந்தது. டீ கப்பில் செஞ்சுருந்தேன். அடுத்தது இங்கேயும் ஒரு ஸ்வீட் ஹோம் இருக்குது. இதுதான் ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு செஞ்ச ஸ்வீட் ஹோம். இதில் வந்து அந்த ஹோம் கீழே விழுந்துருச்சு, அது சரியாக ஒட்டலை. இவ்வளோ தான் என்னோடய ட்ராயிங். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.